Hi friends, hello, welcome back to our Cook with Friends channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு டெலிஷியஸான ஸ்ட்ராபெரி கேக் ரெசிபி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எந்த விதமான ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர் ஃப்ளேவர் எதுவுமே சேர்க்காம ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வச்சு சிம்பிளா வீட்ல எப்படி கேக் செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ட்ராபெரி கேக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை பார்த்துடலாம். 100 கிராம்ஸ் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன், 200 கிராம்ஸ் மைதா, 3 முட்டை, அதே 200 கிராம்ஸ் சுகர், பவுடர்ட் சுகர் எடுத்திருக்கேன், 10 ml ஆயில், வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் சால்ட், பேக்கிங் பவுடர் 1 ஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 ஸ்பூன், 10 ml பால், கேக் டின். கேக் டின் மேலே பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன், நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும் அடியில். இதுதான் நம்ம ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணிவிட்டு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ராபெரிஸ் மேலே அந்த லீஃபை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்ட்ராபெரிஸும் இந்த மாதிரி லீஃப் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸ்ட்ராபெரிஸ் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம ஒரு மிக்சியில் போட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரிஸை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி ஸ்ட்ராபெரி பியூரி ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம பிளெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம முட்டை போட்டு ஃபஸ்ட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பிளெண்டிங்க்கு எந்த விதமான கேக் பிளெண்டர்லாம் யூஸ் பண்ண போகிறதில்ல, சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஜாரில் தான் பண்ண போகிறோம். சுகர், பவுடர்ட் சுகர், எக் கூட பவுடர்ட் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மைதா எவ்வளோ அமௌண்ட் எடுத்துருக்கோமோ அதே ஈக்குவல் அமௌண்ட் சுகர், ஆயில், இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு 2 மினிட்ஸ் நல்லா கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்கு, சுகர், ஆயில் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்கு, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஸ்ட்ராபெரி பியூரியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி பியூரி ஆட் பண்ணி அடுத்து ஒரு 1 மினிட் கண்டினியூவாக பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ராபெரி பியூரி போட்டு பிளெண்ட் பண்ணிட்டோம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், 2 ட்ராப்ஸ். வெனிலா எசன்ஸ் போடுறதுனால நம்ம எக் ஸ்மெல் எல்லாம் வராது. இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜெல்லிச்சு எடுத்துக்கலாம். மைதா, கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கோம். இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 பிஞ்ச் சால்ட், இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஜெலிச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். எந்த ஒரு லம்ஸ் இல்லாமல் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். இது நம்ம ஒரு 10 மினிட்ஸ்க்கு கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும் நம்மளுக்கு.
எலக்ட்ரிக் பிளெண்டர் இருந்தால் உடனே டக்குன்னு பிளெண்ட் ஆகிடும். ஆனால் நம்ம ஸ்பேச்சுலாவில் பிளெண்ட் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஒரு 10 minutes டைம் பிடிக்கும். நல்லா ஒரு 10 minutes மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் டீனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஃபுல்லாக ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஈவனாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில். இதுக்கு மேலே நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட போகிறோம். இது போடுறதுனால நம்மளுக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை கேக் டீனில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம கேக் ஒரு ஈவனான ஷேப்பில் வரதுக்கு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க 2 to 3 times. நல்லா ஈவன் ஆகிடும். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரை 160 degree வச்சு 10 minutes ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் டீன் மேலே ஃபாயில் பேப்பர் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா நம்ம ஏர் ஃப்ரையரில் வச்சு பேக் பண்ணுறதுனால மேலே அந்த போர்ஷன் மட்டும் சீக்கிரமாக பேக் ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு ஒரு 30 minutes நம்ம இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் போட்டு பேக் பண்ணிவிட்டு லாஸ்ட் 10 minutes ஃபாயில் பேப்பர் எடுத்துகிட்டு பேக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு மேலே ஸ்கியூவர்ஸ் வச்சு ஹோல்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக ஹோல்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் டின்னை ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர் ஃப்ரையரை மூடிட்டு இப்போ நம்ம 160 degreeல வச்சு ஃபஸ்ட்டு ஒரு 15 minutes பேக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி எடுத்து பார்த்துட்டு அடுத்து ஒரு 15 minutes பேக் பண்ண போகிறோம். நம்மளோட கேக் பேக் ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே நம்ம கேக் மேலே ஊற்றுறதுக்கு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம 4 ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கோம். 3 tablespoon சுகர் எடுத்திருக்கேன். 1/2 lemon ஸ்குவீஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்ட்ராபெரிஸை கட் பண்ணிவிட்டு பியூரி பண்ண ரெடி பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரிஸ் மேலே லீஃப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ண ஸ்ட்ராபெரிஸை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக ரெடி பண்ணிக்கலாம். நம்மளோட கேக்கை 30 minutes பேக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு மேலே அந்த ஃபாயில் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு 10 minutes பேக் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃபாயில் பேப்பர் ரிமூவ் பண்ணிவிட்டு 10 minutes வச்சுருக்கேன். இப்போ நம்ம இண்டக்ஷனில் ஒரு பேன் வச்சு நம்ம அரைச்சி வச்ச ஸ்மூத்தியை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ராபெரி ஸ்மூத்தி. இது கூட நம்ம சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நல்லா கரையணும். ஒரு 5 minutes நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஒரு சாஸி கன்சிஸ்டன்சிக்கு வரணும். பாருங்கள் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது. இன்னும் கொஞ்சம் அந்த சாஸி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட ஸ்ட்ராபெரி கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கேக் டின் ரொம்ப சூடாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஹேண்ட் க்ளவுஸ் போட்டு எடுத்துக்கலாம். இந்த கேக் டின் வெளியில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கேக் டின்லேருந்து கேக் இந்த மாதிரி எடுத்தால் ஒட்டாமல் வரும். பாருங்கள் நம்மளோட கேக் சூப்பராக வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த கேக்குக்கு மேலே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்ட்ராபெரி சாஸை மேலே ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஸ்ட்ராபெரி சாஸ் போட்டு
நம்ம கேக்கை இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஈவனாக ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹோம்மேட் ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி கேக் சூப்பராக வந்திருக்கு. பார்க்கவே அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எசன்ஸும் நம்ம ஆட் பண்ணல. ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரியிலே வந்த கலர் இது. நீங்களும் இந்த ஸ்ட்ராபெரி கேக்கை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி சீசனில் கண்டிப்பாக இந்த கேக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த கேக்கை 2 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு கூல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த கேக்கை 2 hours ரெஃப்ரிஜிரேட்டர் பண்ணிடலாம். 2 hours ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம கேக்கை கட் பண்ணலாம். நல்லா ஸ்மூத் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது நம்மளோட கேக். பாருங்கள், நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சர் வந்திருக்கு. நம்மளோட ஹோம்மேட் ஸ்ட்ராபெரி கேக் நல்லா எம்மியாக இருக்குது. நல்ல ஒரு அரோமேட்டிக்காக இருக்குது நம்மளோட கேக். கலரும் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பிகினர்ஸ் கூட இந்த கேக்கை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இந்த டெலிஷியஸான கேக்கை வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. அடுத்து ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன்.